என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக மீண்டுமாக இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, இந்த சீரீஸ் முழுவதுமாக நிலைத்திருங்கள் என்ற தலைப்பில் நம்ம தியானித்து வருகிறோம். நம்ம இப்படிப்பட்ட நாட்களிலே கடைசி காலங்களில் வாழ்கிற நாம் பலவிதமான உபத்திரவங்களையும் இடையூறுகளையும் தேவனுக்காக நாம் வாழும் பொழுது சந்திக்கிற எல்லா சவால்களையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவைகளெல்லாம் தவிர்க்க முடியாதது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் முடிவு பரியந்தம் நிலைத்திருங்கள் என்று மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற மிக முக்கியமான கட்டளை, முடிவு பரியந்தம் நிலைத்திருங்கள். பாதியில் ஆண்டவரை விட்டுட்டு போகிற அனுபவம் அல்ல, தேவனோடு நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு மிக அவசியமானது. எனவே தான் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் ரட்சிக்கப்படுவோம். எதிலெல்லாம் நிலைத்திருக்கணும் அப்படின்றத நம்ம தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அந்த வரிசையில் என்னோடு கூட சங்கீதங்களின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 89வது வசனத்தை நான் படிக்கிறேன். 119ஆம் சங்கீதம் 89வது வசனம். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அவருடைய வசனத்தை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வசனம் நிலைத்திருக்கிறது. இன்றைக்கி அவருடைய வசனம் நிலைத்திருக்கிறது என்றால் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய வசனத்தில் நிலைத்திருக்கிற அனுபவம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுருவும் இதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். 1 பேதுரு 1:25. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நிலைத்திருக்கின்ற வசனம். அப்போ நம்ம நிலைத்திருக்கிற வசனத்திலே நாம் நிலை கொண்டு இருக்க வேண்டும். ஒரு நாளும் வசனத்திலிருந்து நம்ம தவறிடக்கூடாது. வசனம் நமக்குள்ளே விதைக்கப்பட்டது நிலைத்திருக்க வேண்டும். அதனால தான் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது கொஞ்ச காலம் சில வசனங்கள் நிலைத்திருந்து அதற்கு பின்பாக அது கனி கொடுக்காமல் போகிறதுக்கு காரணம், அந்த மரம் காஞ்சி போகிறதுக்கு காரணம், கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதைகள், அந்த வசனங்கள், வசனமாகிய விதைகள் நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இல்லாததுனால சீக்கிரத்தில் அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம விட்டு போகிறது. வசனத்து நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள் நம்மை அந்த வசனத்தை விட்டு விலகச் செய்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தில் நிலைத்திருக்கிற அனுபவம் தேவை. வசனம் நிலைத்திருக்கும். நீங்களும் நானும் வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம கொடுத்த வசனங்களில் கடைசி வரைக்கும் அதில் நிலைத்திருப்போம். நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய யாத்ஸ்டிக், அதாவது நம்முடைய அளவுகோல் வேத வசனம் தான். வேத வசனத்தை ஒப்பிட்டு, வேத வசனத்தை மையமாய் வைத்து, வேத வசனத்தோடு கூட நாம் எப்போதும் அங்கே நிலைத்து அதை நம்மோடு ஒப்பிட்டு பார்த்து வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாய் நாம் தடுமாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிவிடும். அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்திலே 1 யோவான் 2:14 இப்படியாய் சொல்லுகிறார், பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். வேத வசனம் ஒருவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருந்தால் தான் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். நிலைத்திருந்தால் தான் கடைசி வரைக்கும் அது நிலைத்திருக்க வேண்டும். அப்போ நமக்குள்ளாக வசனம் நிலைத்திருக்க வேண்டும். வாலிபர்களே, வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறபடினால் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஏன் அன்றாடம் வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? வசனத்தை வாசிக்கிறது வேற, படிக்கிறது வேற, அதை மனனம் செய்து நம்முடைய இருதயத்தில் நிறுத்தி கொள்ளுகிற அனுபவம் வேறு. பாருங்கள், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே புக் எடுத்து உட்காந்து படின்னு சொல்லுவோம், ஆனால் பேப்பரை வாசி அப்படின்னு சொல்லுவோம். பேப்பரை நம்ம வாசிப்போம், ஆனால் பாட புத்தகத்தில் உட்காந்து படிப்போம். பைபிளையும் நம்ம படிங்கன்னு சொல்ல மாட்டோம், வாசிக்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வாசிக்கிறது நமக்கு மொழி தெரியும், அதை பார்த்தோன்னே எழுத்து தெரியும், அதை ஒரு கிராஸ்ப் பண்ணுவோம், அவ்வளோதான். ஆனால்
நாம் படித்தல் என்பது வாயை திறந்து உச்சரித்து படிக்க வேண்டும். அதையும் தாண்டி மெமரைஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இப்போ நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் வசனத்தை படித்து, எத்தனையோ தேவ ஊழியக்காரர்கள், படித்தவர்கள் நிறைய பேர் இந்த மெமரி வர்ஸ் சேலஞ்சில் சேர்ந்துருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அவங்க ஒரு குழந்தையை போல படித்து எழுதி பார்க்கிற அருமையான தாயாரெல்லாம் நான் பார்த்தேன். மதுரையில் ஒரு அருமையான தாயார், அவங்க வாசித்து அதை மனப்பாடம் பண்ணி எழுதி பார்க்கிறவர்கள். என்ன தெரியுமா, வாழ்க்கையில் எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை விட்டு நமக்கு இந்த வசனம் உள்ளே இருக்கிறதுனால விலக செய்யவே செய்யாது. ஏன் நம்ம மெமரி பண்ணணும்னு சொல்கிறோம்? வசனம் நிலைத்திருந்தால் எத்தனை பெரிய பிரச்சனையும் நாம் சமாளிக்கலாம், எத்தனை பெரிய போராட்டத்திலும் நாம் நிற்க முடியும். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் வர பிரச்சனை நமக்கும் உண்டு. எல்லாருக்கும் வருகிற வேதனைகள், பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்ம சந்திக்கணும். ஆனால் அவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது, ஆனால் நாம் தாக்கு பிடிக்கிறோம். அவர்கள் மேற்கொண்டு ஜெயிக்க மாட்டார்கள், ஆனால் நாம் ஜெயித்து எழும்புவோம். கர்த்தர் நல்லவர். அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்போது எல்லார் வாழ்க்கையிலும் அந்த காற்று அடிக்கலாம், புயல் வீசலாம், ஆனால் எல்லா படகிலும் அங்கே ஒரு அமைதி உண்டாகுமா என்றால், வசனம் யார் யாருக்குள் இருக்கிறதோ அவர்களால் தான் ஜெயிக்க முடியும். பிரியமானவர்களே, வசனம் நிலைச்சிருக்குதா? வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனையிலும் வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். எல்லாத்துக்கும் வார்த்தையை ஒப்பிட்டு பாருங்கள். வசனம் என்ன சொல்லுது? இந்த பிரச்சனைக்கு வசனம் என்ன சொல்லுது? இந்த போராட்டத்தில் எப்படி வசனத்தால் ஜெயிக்க முடியும்? இந்த பிசாசின் போராட்டத்தை ஜெயிக்க வசனம் என்ன சொல்லுது? ரொம்ப எளிய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சாதாரணமாக வார்த்தையை வச்சே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே போகலாம். நிறைய பேர் இதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேரால் வசனத்தை வைத்து ஜெயிக்க தெரியல. உங்களுக்கு ஒரு பிரச்சனையா? வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு பைபிளை தேடுங்க. அந்த பைபிளில் ஆன்சர் இருக்கிறது. அந்த ஆன்சர் தெரியணும் அப்படின்னா வசனம் உள்ளே இருக்கணும். வசனம் உள்ளே இருக்கணும்னா நீங்கள் படிக்கணும். அந்த படிக்கிற அனுபவம் இல்லாமல் நம்மளால் வசனத்தை மனப்பாடம் பண்ணவும் முடியாது, வசனத்தை அப்ளை பண்ணவும் முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 யோவான் 2:14 இன்றைக்கி நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இதை மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்க. வசனத்தோடு கூட வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வசனம் நிலைத்திருக்கும். அவருடைய வசனம் என்னிலே நம்மிலே நிலைத்திருக்கட்டும். நம்ம வசனத்தால் கட்டி எழுப்பப்படுவோம். வசனத்தை நம்முடைய அஸ்திபாரமாக கொள்ளுவோம். வார்த்தையினால்தான் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். பொல்லாங்கன கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய வசனத்தை அப்ளை பண்ணி பாருங்கள். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தருவார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க கிருபை தாங்க. நாங்கள் அதிகமாய் வசனத்தை சார்ந்து வாழ, எல்லாவற்றிலும் வசனத்தை எங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க, வசனம் என்ன சொல்லுகிறது என்று நாங்கள் சரியாய் அறிந்து புரிந்து வாழ எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2024 வருஷத்தின் பாராளுமன்ற தேர்தலுக்காக நம்முடைய தேசம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. எல்லா கட்சிகளும் மிக மும்முரமாக செயல்பட துவங்கிவிட்டார்கள். ஒருவேளை இந்த நாட்களில் என்ன நடக்கிறது என்று உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த கட்சி வரும், அந்த கட்சி வரணும், அது வந்தால் நல்லாயிருக்கும் என்றெல்லாம் சொல்லி கொண்டு ஒரு கூட்டம் எழும்பினாலும், தேவனுடைய ஜனமாகிய நீங்களும் நானும் மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துட வேண்டாம். நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் அதிகமாக ஜெபத்திலே, தேவ சமூகத்திலே தரித்திருக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கட்டாயமாக அழைக்கிறேன். காரணம், நீங்கள் யாராக இருந்தாலும் தேசத்தின் மேல் உங்களுக்கு விருப்பமும் பிரியமும் அன்பும் இருக்கும் என்றால், தேசத்தில் தேவன் எங்களுக்கு ஒரு சேமத்தை கட்டளையிடணும் அப்படின்ற ஒரு ஆசையும் எதிர்பார்ப்பும் உங்களுக்குள் இருக்கும் என்றால், நீங்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டும். உங்களை அன்போடும் கட்டாயத்தோடும் அழைக்கிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஜெபிக்காவிட்டால் உண்மையிலேயே நாம் பெரிய பாவம் செய்கிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஜெபிக்காவிட்டால் அது பாவம். நாம் ஜெபிக்க ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். பாருங்கள், ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 1 தேதி வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆனால் கருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த 2 மாதமும் இடைவிடாமல் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதாவது 24/7 ஒரு செயின் ப்ரேயரை அரேஞ்ச் பண்ண ஆண்டவர் பாரப்படுத்தினார். எனவே
நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உடனடியாக உங்கள் சபையில் இருக்கிற யாருக்காவது நீங்கள் அனுப்புங்க. உங்கள் கான்டாக்டில் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. நீங்கள் கூப்பிடுங்க. நீங்கள் பார்க்குற நீங்கள் ஒரு டீமை உருவாக்குங்க. ஒரு குரூப்பை நீங்கள் உருவாக்கலாம். அந்த குரூப்பில் நீங்கள் ஒரு லீடராக இருங்க. அந்த குரூப்பில் 96 பேரை நீங்கள் இணைக்க வேண்டும். பிரியமானவர்களே, உடனே உங்கள் மனசில் 96 பேரை நான் எங்கே போய் பிடிப்பேன், யாரை பிடிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஃபோனில் ஒருவரை அழைங்க. அந்த ஒருவர்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிந்த ஒருத்தரை கூப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். இப்படி உங்கள் டீமில் 96 பேரை சேருங்க. எதுக்கு இந்த 96 பேர்? 1/4 மணி நேரத்துக்கு ஒருவர் என்ற அந்த நிலையில் 1 மணி நேரத்துக்கு 4 பேர், 24 மணி நேரத்தில் 96 பேர் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை மத்தியானத்துக்கு மேலே மறுபடியும் நீங்கள் அந்த ப்ரேயரில் 1/4 மணி நேரம் கலந்துக்கிறீங்களா? ரொம்ப நல்லது. காலையில் நான் வேலைக்கு போகிறேனே, என்னால் காலையில் ஜெபிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? வீட்டில் இருக்கிறவங்க அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்கிறவங்க அல்லது ஹோம் மேக்கர்ஸ், நீங்கள் என்ன பண்ணலாம், காலையில் அந்த டைமை எடுத்துக்கோங்க. வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேலே நீங்கள் கொடுக்கலாமே. இரவு உங்களுக்கு தெரிந்த யாராவது வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் இதில் இணைக்கலாமே. ஆனால் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்படி பல குழுக்களை பல ஸ்டேட்டில் டிஸ்ட்ரிக்டில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள். கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப்பில் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா எந்த மொழியிலும் நாங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கன்னடமாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் இன்றைக்கி சபையாக இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் சபையில் ஒரு 100 பேரை நீங்கள் கூப்பிடுங்க. நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலான்னு சொல்லுங்கள். இது ஜூன் மாதம் 1 தேதி வரைக்கும் இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, தவற விட்டுறாதீங்க. இது மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்போடு கூட உங்களை அழைக்கிறேன். உடனடியாக இணைந்து கொள்ளுங்க. எனவே நம்ம சும்மா இருக்காம உடனடியாக இதில் கலந்து கொள்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேசத்திற்காக ஜெபிக்கிறதை ஆண்டவர் சபையினிடத்தில் தான் எதிர்பார்க்கிறார். நாம் தான் ஜெபிக்க வேண்டும். ஜெப குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வச்சுருவோம். அதுக்காக பிரிண்ட் பண்ணப்பட்ட புத்தகம் ஆயத்தமாக இருக்குது. எந்த மொழியில் இருந்தாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு அதை அனுப்பி வைக்கிறோம். எனவே தேவன் இந்த நாட்களில் நம்மளை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஜெபிப்போம். தேவன் நமக்கு ஒரு பெரிய நன்மையை வரும் நாட்களில் நம்ம கட்டளையிடுவார். அவருக்கு சித்தமானவர்களை ஆண்டவர் தேசத்திலே தலைவர்களாக ஏற்படுத்துவார். ஆனால் நாம் நம்முடைய கடமை ஜெபிப்பது. பிரியமானவர்களே, இன்றைக்கே இதை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் அழைப்புக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நிச்சயமாய் இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். God bless you.